புதுச்சேரியில் நள்ளிரவு முதல் மழை பெய்து வரும் நிலையில் அங்கு பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்காத காரணத்தினால் மாணவர்கள் சிரமத்துடன் பள்ளிக்கு சென்றனர். இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணா, வணக்கம். புதுச்சேரியில் எப்போதிருந்து மழை பெய்து வருகிறது? தொடர்ந்து மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்காத சூழல்ல அவங்களுக்கு என்னென்ன சிரமங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு? புதுச்சேரியில நள்ளிரவு முதல் கனமழையானது பெய்து வருகிறது. ஆனால் காலை முதல் லேசான மழையானது தொடர்ந்து பெய்து வருவதன் காரணமாக புதுச்சேரி நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் பல்வேறு இடங்களில் தாழ்வான பகுதியில் மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. இதனால் முக்கிய வீதிகள் காமராஜர் சாலை, புசி வீதி, நூறடி சாலை, ஈசிஆர் சாலை உள்ளிட்ட முக்கிய பிரதான சாலைகளில் மழைநீரானது சூழ்ந்திருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி அவர்கள் கடந்து செல்லும் சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. காவேரி கடமடையாக பகுதியாக இருக்கக்கூடிய காரைக்கால், புதுச்சேரி பிராந்தியமான காரைக்கால் பகுதிக்கு மாவட்ட ஆட்சியர் விடுமுறை அளித்திருக்கிறார் பள்ளி கல்லூரிக்கு. இந்த நிலையில் காலையிலிருந்து மழையானது பெய்து வரும் நிலையில புதுச்சேரி அரசு எந்த ஒரு அறிவிப்பும் அளிக்காததன் காரணமாக மாணவர்கள் கடுமையான சிரமத்திற்கு உள்ளாகி அவர்கள் பள்ளிக்கு செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. பள்ளி மாணவர்கள் காலை முதலே விடுமுறை அளிப்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில விடுமுறை அளிக்க முடியாது என்று மாவட்ட பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி தெரிவித்திருக்கிறார். இதன் காரணமாக காலையிலிருந்து மாணவர்கள் மழையில் நனைந்தபடி பெற்றோர்கள் சிரமத்துடன் மாணவர்களை இருசக்கர வாகனம், கார்கள் மூலமாக சென்று அவர்கள் பள்ளிக்கு நனைந்தபடியே விட்டு வருகிறார்கள். இதனால் அந்த பகுதி புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பள்ளி முக்கிய பிரதான வீதிகள் தான் இருக்கிறது. இதனால் போக்குவரத்தானது கடுமையான பாதிப்புக்கும் உள்ளாக்கி இருக்கிறது. புதுச்சேரி அரசாங்கம் லேசான மழை பெய்திருந்தாலும் மாணவர்களுக்கு மழை விட்டிருக்கக்கூடிய நிலையில புதுச்சேரிக்கு புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் அறிவித்திருந்த நிலையில் இந்த அலட்சிய போக்கை காணப்படுகிறது. இதனால் பெற்றோர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி அதிருப்தியில் உள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.